வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வேடநத்தத்தில் +2 வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலையான வழக்கில் தர்ம முனீஸ்வரன் என்பவர் கைது. பல்வேறு குற்ற வழக்குகள் இவர் மீது நிலுவையில் உள்ள நிலையில் செல்போன் சிக்னலை வைத்து சென்னையில் கைது செய்ததாக தகவல். தூத்துக்குடியில் வேடநத்தத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேரிடம் விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக நெல்லை சரக டிஐஜி சரவணன் தகவல். உயிரிழந்த மாணவியின் நகங்களுக்குள் குற்றவாளியின் சதை துணுக்குகள் சிக்கியிருந்தது பிரேத பரிசோதனையில் கண்டுபிடிப்பு. டிஎன்ஏ பரிசோதனையில் குற்றவாளியை போலீஸ் உறுதி செய்ததாக தகவல். தமிழக சட்டமன்ற தேர்தல் பணிக்காக சுமார் 20,000 துணை ராணுவ படையினர் வந்தடைந்தனர். ஏற்கனவே 50 கம்பெனி துணை ராணுவ படையினர் வந்துள்ள நிலையில் தற்போது 250 கம்பெனி துணை ராணுவ குழு வருகை. ஜவுளித்துறையில் குஜராத், மகாராஷ்டிராவையும் பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு முதலிடம். ஜவுளி ஏற்றுமதியில் திராவிட மாடலின் 4 ஆண்டுகளில் 29% வளர்ச்சி கண்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். நாம் தமிழர் கட்சியின் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் சீமான். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் திருச்சி, சென்னை, கோவை, மதுரை, கன்னியாகுமரி ஆகிய 5 தலைநகரங்கள் உருவாக்கப்படும் என அதிரடி அறிவிப்பு. பாலியல் வன்புணர்வு சம்பவத்தில் ஈடுபட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என நாம் தமிழர் கட்சி தேர்தல் அறிக்கை. ஒரு கொலைக்கு தண்டனை, இன்னொரு கொலை என்பது சரியில்லை என்றாலும் பாலியல் வன்புணர்வு சம்பவத்தை தவிர வேறு எவருக்கும் மரண தண்டனை கிடையாது என்றும் அதிரடி. நாம் தமிழர் ஆட்சி அமைந்தவுடன் குடிநீர் விற்பனைக்கு வழங்கப்படாது, கட்டணம் இன்றி வழங்கப்படும் என தேர்தல் அறிக்கை. நீர் என்பது உயிர் தேவையே தவிர அது சந்தை பண்டம் அல்ல, விற்பனை பொருளும் அல்ல என்றும் திட்டவட்டம். திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கி 2லும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுமாறு திமுக வற்புறுத்தி வருவதாக தகவல். இந்த முறை குறைந்தது 6 தொகுதி வேண்டும், டார்ச் லைட் சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் என மக்கள் நீதி மய்யம் விடாப்பிடி. கமல்ஹாசன் தலைமையில் நாளை மக்கள் நீதி மய்யம் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், நிர்வாக குழு, செயற்குழு ஆலோசனை கூட்டம். திமுக கூட்டணியில் 2 தொகுதி வழங்கப்படுவதாக தகவல்கள் வெளியான நிலையில் முக்கிய முடிவெடுக்கப்படலாம் என தகவல். கூட்டணியில் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிடுவோம் என திமுகவிடம் வலியுறுத்தியுள்ளதாக மக்கள் நீதி மய்யம் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் பேட்டி. தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் எந்தெந்த தொகுதி என்பதை கட்சித் தலைவர் கமல்ஹாசன் அறிவிப்பார் எனவும் தகவல். தொகுதிகளை பொறுத்தவரையில் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் சின்னத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று அவர்கள் கோரினார்கள். அந்த சின்னம் பொறுத்தவரையில் எங்களுடைய தனி சின்னத்தில் தான், தேர்தல் ஆணையத்திலிருந்து பெற்ற சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்பதை நாங்கள் வலியுறுத்தினோம். தொகுதி பங்கீடு உள்ளிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மிகவும் சுமூகமாக நடைபெற்று வருவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதில். எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் குறித்து தமக்கு எதுவும் தெரியாது என விளக்கம். நானும் மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்களும் சந்தித்து பேசுவேன். நேற்றும் கேட்டீங்க, அப்படி ஒரு செய்தி கிடையாது. இன்றைக்கி மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்கள் போயிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இபிஎஸோட அதான் திடீர் டெல்லி பயணத்துக்கு என்ன காரணம் சார்? கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த லெவலில் இருக்குது? சீட் ஷேரிங்கில் எதுவும் இஷ்யூஸ் இருக்குதா, இல்லை சுமூகமாக போயிட்டு இருக்கு? எந்த இஷ்யூஸும் சீட் ஷேரிங்கில் கிடையாது, எல்லாமே சுமூகமாக போயிட்டு இருக்கு.
மாநில தலைவர் என்ற முறையில் விஜயிடம் கூட்டணி தொடர்பாக எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. ஆதவ் அர்ஜுனா கருத்து தொடர்பான கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திட்டவட்டமாக மறுப்பு. விஜய் அவர்கள் தொடர்ந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்க பேச்சா இருக்கு. இப்போ பாஜக எங்கள்கிட்ட முயற்சி பண்ணாங்க, ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காரு. அதாவது 2 வருஷமா முதலமைச்சர் தாரோம், துணை முதலமைச்சர் தாரோம் அப்படின்லாம் பேசினாங்க. ஆனால் நாங்கள் உடன்படலை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு மாநில தலைவராக இருந்திருக்கீங்க, உங்களுடைய அது எப்படி நீங்கள் முயற்சி பண்ணீங்களா இல்லையா? அதாவது ஒரு மாநில தலைவருங்கிற முறையில் நான் இதுவரையிலும் யாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தலை. நீங்கள் சொன்ன நபர்கள் யாரும் என்னிடம் பேச்சுவார்த்தை நடத்தவும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க அந்த மாதிரி ஏன் சொன்னாங்கிறது தான் எனக்கு புரியவும் இல்லை. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க சசிகலா முடிவு செய்துள்ளதாக தகவல். புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமியுடனும் சசிகலா பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளதாக தகவல். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரசுடன் கூட்டணியை உறுதி செய்ய பாஜக தலைமை தீவிரம். பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனுடன் நமச்சிவாயம், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்டோர் அவசர ஆலோசனை. புதுச்சேரியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் ஆலோசித்துள்ளதாக திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் தகவல். நிர்வாகிகளின் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் கூட்டணி முடிவை தலைவர் அறிவிப்பார் என்றும் பேட்டி. சுமூகமாக நடைபெறும், சுமூகமாக நடைபெற்று எல்லாம் எங்கேயுமே தலைமை திமுகவா காங்கிரஸா சார்? இல்ல அதெல்லாம் தலைவர் தான் முடிவு எடுப்பார். எங்க கட்சி தலைவர் தான் முடிவு எடுப்பார். கடந்த முறை காங்கிரசுக்கு கொடுத்த இடத்துங்கள்ல அவங்க வெற்றி பெற முடியல, திமுக தான் அமைந்தது. இந்த முறை திமுக அதிக இடங்கள் வேண்டும் தொண்டர்கள் விரும்புறாங்க, தலைமைக்கு தெளிவுபடுத்திருக்கீங்களா? அது எல்லாத்தையும் சொல்லியாச்சு, தலைவர் முடிவு எடுப்பார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்திப்பு. திமுக விசிக இடையே தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் ஆலோசனை. கூட்டணி கட்சிகள் எங்களை ஒப்பிட்டு பேச வேண்டாம் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை காட்டம். மிகப்பெரிய கட்சி என்பதால் காங்கிரசுக்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கீடு என விளக்கம். நீங்க தான் தலைமை, நீங்க தான் பெரிய கட்சின்னு அதிகமாக தான் தொகுதி கொடுக்குறாங்க. அதில் எந்த தொகுதி இருங்க இப்போ ஒரு சலசலப்பம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் திமுகவுடைய முக்கிய பொறுப்பாளர் தலைவர்கள்லாம் ரைட், நீங்கள் அதிகமான தொகுதியில் நில்லுங்க, நாங்கள் உங்களோட குறைவான தொகுதியில் நிற்கிறோம், நீங்கள் பெரிய கட்சின்னு அந்த தொகுதிகளை அடையாளம் காண்றதுல பிரச்சனை இருக்கு. ரைட், ஆல்மோஸ்ட் முடியும், நம்பிக்கையோடு இருங்க. பொள்ளாச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர்களின் கட்டவுட்டுகளுக்கு செருப்பு மாலை. நடிகையை குறிப்பிட்டு பேசி சர்ச்சையில் சிக்கிய சி.வி. சண்முகத்திற்கு கடும் எதிர்ப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தல் அன்று அரசு மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும். விடுமுறை அளிக்காத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க தொழிலாளர் நலத்துறைக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். தெலுங்கு வருட பிறப்பை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உகாதி திருநாள் வாழ்த்து. தென் மாநில மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு ஹிந்தி ஆதிக்கத்தையும் திணிப்பையும் வீழ்த்துவோம் என்றும் அறிக்கை. தெலுங்கு வருட பிறப்பை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உகாதி திருநாள் வாழ்த்து. தமிழகத்தில் வாழும் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்கள் மொழிகளை கடந்து சகோதரத்துவத்துடன் வாழ்ந்து வருவதாக பெருமிதம். தெலுங்கு கன்னட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய யுகாதி திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவரிடமும் அன்பு, மகிழ்ச்சி, வளம், சகோதரத்துவம் தழைக்கட்டும் என தாவேக தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு.
தவிக தலைவர் விஜய் மூளை வளர்ச்சி இல்லாதது போல் அரசியலை விளையாட்டுத்தனமாக செய்வதாக மதுரையை சேர்ந்த ரஜினி ரசிகர்கள் ஆவேசம். ஆதவர்ஜுனாவை அருகில் வைத்திருந்தால் விஜயை படுகொழியில் தள்ளிவிடுவார் என்றும் கருத்து. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே 11 வயது சிறுமியிடம் திமுக பிரமுகர் சிவா பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக புகார் தொடர்பாக போலீசார் இதுவரை முதல் தகவல் அறிக்கை கூட பதிவு செய்யவில்லை என குற்றச்சாட்டு. சத்தியமங்கலம் அருகே வனப்பகுதியில் இருந்து வெளியேறி ஊருக்குள் புகுந்த கழுதை புலியால் மக்கள் அச்சம். வன விலங்குகள் அடிக்கடி ஊருக்குள் புகுந்து பயமுறுத்தி வருவது பற்றி புகார் அளித்தும் வனத்துறையினர் அலட்சியம் காட்டி வருவதாக குற்றச்சாட்டு. திருவள்ளூர் கனகமாசமுத்திரம் அருகே சாலை தரமற்ற முறையில் அமைத்ததற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு. சாலை ஒப்பந்ததாரர்களுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நாகையில் பெய்து வந்த தொடர் கனமழையால் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் தேங்கியதால் விவசாயிகள் வேதனை. நெல்லை பாதுகாப்பதற்கு கொட்டகைகள் அமைத்து தருமாறு அரசுக்கு கோரிக்கை. வத்தலக்குண்டு பகுதியில் வீசிய சூறாவளியால் நூற்றுக்கணக்கான தென்னை, வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்து சேதம். மின்கம்பங்களும் சாய்ந்த நிலையில் சேதமடைந்த பகுதிகளை ஆய்வு செய்து நிவாரணம் வழங்குமாறு அரசுக்கு மக்கள் கோரிக்கை. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையின் நீர்மட்டம் 33 அடியாக சரிவு. 5 மாவட்டங்களுக்கான குடிநீர் மற்றும் பாசனத்திற்கு பிரச்சினை ஏற்பட வாய்ப்பு என தகவல். கோவை அன்னூர் பகுதியில் நேற்று பெய்த ஆலங்கட்டி மழையால் வாழை மரங்கள், பாக்கு மரங்கள் கடும் சேதம். மழை பெய்து 12 மணி நேரமாகியும் கரையாத பனிக்கட்டிகளை கையில் எடுத்து விவசாயிகள் வேதனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 5360 ரூபாய் குறைந்தது. காலையில் சவரனுக்கு 2160 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 3200 ரூபாய் குறைவு. பல்லடம் அருகே சிலிண்டர்களை பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக எழுந்த புகார். உரிமம் பெறாமல் விற்பனைக்கு வைக்கப்பட்ட 123 சிலிண்டர்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்து நடவடிக்கை. நாட்டில் பெட்ரோல், டீசலுக்கு தட்டுப்பாடு இல்லை. விற்பனை நிலையங்களில் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு உறுதி. வளைகுடா நாடுகளில் உள்ள எண்ணெய் வயல்களை தாக்கப் போவதாக ஈரான் அறிவித்ததன் எதிரொலி. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $108 தாண்டியது. கேரளத்தின் தர்மடம் தொகுதியில் முதலமைச்சர் பினராயி விஜயன் வேட்புமனு தாக்கல். தர்மடம் தொகுதியில் 3ஆம் முறையாக போட்டியிடுகிறார் பினராயி விஜயன். ஆலங்கட்டி மழை வெகு நேரமாக பெய்து வந்த காரணத்தால் காஷ்மீர் போல மாறிய கர்நாடகா. பிரதான சாலைகள், குடியிருப்புகளில் தடினமான பனிக்கட்டிகள் மலை போல் குவிந்து கிடப்பதால் மக்கள் அவதி.
பெங்களூரு சர்வதேச விமான நிலையத்தில் மேற்கூரை பெயர்ந்ததால் பொத்துக்கொண்டு ஊற்றிய மழைநீர். வடிகால் துளை வழியாகவும் தண்ணீர் பீரிட்டு வருவதால் பயணிகள் பதற்றம். கேரள சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி 39 வேட்பாளர்கள் அடங்கிய இரண்டாவது பட்டியலை வெளியிட்டது பாஜக. ஆரன்முளா தொகுதியில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் குமணன் போட்டியிடுவார் என அறிவிப்பு. ஜார்க்கண்ட் மாநிலம் தியோகரில் உள்ள பாபா பைத்தியநாத் கோவிலில் தரிசனத்திற்கு வந்த பக்தர்களை மிருகத்தனமாக தள்ளிய காவலர்கள். விஐபி தரிசனத்திற்கு வந்தவர்கள் பாதுகாப்பாக வந்து செல்வதும் சாதாரண தரிசனத்திற்கு சென்றவர்கள் இழுத்து தள்ளப்படும் காட்சிகளும் இணையத்தில் வைரல். உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலின் பின்புறத்தில் உள்ள யமுனை ஆற்றில் தேங்கி கிடக்கும் பிளாஸ்டிக் குப்பை. கழிவுநீரால் சூழப்பட்டு குப்பை மேடாக காட்சியளிக்கும் வீடியோ வைரல். திருட்டுத்தனமாக திரைப்படங்களை பதிவேற்றம் செய்த 3142 டெலிகிராம் சேனல்கள், 900க்கும் மேற்பட்ட சோசியல் மீடியாக்கள் முடக்கம். மத்திய செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் மக்களவையில் தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் மேல் சட்டை அணியாமல் பைக்கில் ஹீரோயிசம் காட்டிய இளைஞர்களை தூக்கிய போலீஸ். கைதான இளைஞருக்கு புதிதாக ஒரு சட்டை வாங்கி கொடுத்து அணிய செய்த காவல்துறையினர். ஐக்கிய அரபு அமீரகத்தின் மிகப்பெரிய எரிவாயு உற்பத்தி மையத்தின் மீதும் நள்ளிரவில் ஈரான் தாக்குதல். இடைமறித்து அழிக்கப்பட்ட ஏவுகணைகளின் பாகங்கள் விழுந்து ஏற்பட்ட தீயால் உற்பத்தி தற்காலிகமாக நிறுத்தம். கால்பந்தாட்ட போட்டிகளில் 900வது கோலை பதிவு செய்தார் கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி. அதிக கோல் அடித்தவர்களின் பட்டியலில் முதலிடத்தில் ரொனால்டோவும் 2வது இடத்தில் மெஸ்ஸியும் இடம் பிடிப்பு. ஈரானில் எஞ்சியுள்ள இலக்குகளை விரைவில் முடக்கப் போவதாக ட்ரம்ப் எச்சரிக்கை. ஹார்முஸ் நீரிணை பாதுகாக்க போர்க்கப்பல்களை அனுப்பாத நட்பு நாடுகளுக்கும் ட்ரம்ப் கண்டனம்.